Hi friends, welcome to Revolution Time. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா இஸ் கால்ட் ஒன் ஆஃப் தி டெமோக்ரஸி கண்ட்ரி. பட் ஒரு விஷயம், அதாவது ஒரு உண்மை வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஷேக் பண்ற அளவுக்கு இந்த உண்மை வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக் ஓட்டர்ஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா, பீகார், பெங்கால், தி லேக்ஸ் ஆஃப், அதாவது நிறைய லட்சக்கணக்கான மக்களுடைய நேம்ஸ் வந்து ஃபேக் நேம்ஸா இருந்திருக்கு. அவங்களுடைய ஐடி நம்பர்ஸ் ஃபேக்கா இருந்திருக்கு, அவங்களோட அட்ரஸ் ஃபேக்கா இருந்திருக்கு, அவங்களுடைய லொகேஷன், ஹவுஸ் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே ஃபேக்கா இருந்திருக்கு. இப்படி ஒரு த்ரெட் வந்து நம்ம டெமோக்ரஸிக்கு இருக்கு. லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங் இன் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன் கர்நாடகா பாத்தீங்கன்னா நியர்லி 1 lakh ஃபேக் ஓட்டர்ஸ் வேர் ஃபவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து 50,000 அண்ட் யூபி இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. இதோடைய முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடி நம்பர்ஸ் வேறையா இருக்கு. அண்ட் நான் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியர்களே கிடையாது, ஃபாரினர்ஸ், அவங்க வந்து இங்க வந்து ஓட் பண்ற ரைட்ஸ் வந்து அவங்க நேம்ல இருக்கு. இது மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நடந்திருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிபேட்குள்ளா இருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ராகுல் காந்தி வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான டூலா எடுத்து இதை வந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 300 ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்து இது அதிகமா டெல்லியில வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி. பீப்புள் ஆர் ரைசிங், அதாவது கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உரிமை, ஓட்டுன்றது அவங்களுடைய உரிமை, அந்த உரிமை வந்து ஸ்டோல் ஆயிருக்கு. ஸோ தி டெமோக்ரஸி டைஸ் இந்த இடத்துல. அதாவது என்னைக்கு நம்மளுடைய ஓட்டு உரிமை வந்து பறி போகுதோ அன்னைக்கு வந்து உண்மையான டெமோக்ரஸியா நாடா அது இருக்காது. அந்த இடத்துல டெமோக்ரஸி சாவுது அப்படின்றது தான் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஒரு ஆர்டர் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட டு சப்மிட் their records of 65 lakhs voters வந்து ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒய் இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் யாருக்கு ரீப்ளேஸ் பண்ற விதமா, எந்த ஒரு சிட்டிசனை ரீப்ளேஸ் பண்ற விதமா இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் உருவாயிருக்கு அண்ட் யாருக்கு இதனால லாபம், இந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ரைஸ் ஆகுது. ஏன்னா வந்து அம்பேத்கர் வந்து நம்மளுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காரு. அதாவது வாக்களிப்பதுன்றது வந்து நம்மளுடைய உரிமை, அது ஜனநாயக கடமை. அந்த உரிமையை வந்து நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல வந்து அது வந்து மொத்தமா திருடு போகுது, டெமோக்ரஸியே சாவுது அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் அம்பேத்கருடைய ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் ஓட் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்ன்றது. பட் ஆனா இந்த இடத்துல இன்ஈக்குவல் ஆக்கப்படுது, நம்மளுடைய ஓட்டு திருட்டு போகுது. அதாவது இந்த இடத்துல டோட்டலா அம்பேத்கருடைய ட்ரீமே வந்து டெஸ்ட்ராய் ஆக்கப்பட்டிருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நாட் ஒரு ஃப்ராடர் விஷயம் கிடையாது, இது வந்து ஹோல் டெமோக்ரஸிக்கு நடந்திருக்க ஒரு த்ரெட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் எலெக்ஷன். டெமோக்ரஸின்றது ஒரு மக்கள் மத்தியில் நடக்கிற ஒரு ட்ரஸ்ட், அதுதான் வந்து டெமோக்ரஸி அண்ட் த்ரெட். ஏன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த எலெக்ஷன் போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லுவோம் நம்ம. இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கலன்னும் போது ஃப்ரீடம் இஸ் ஃபேக், டோட்டலி ஃபேக். அதாவது ஒருத்தருடைய உரிமை வந்து இந்த இடத்துல பறி போகுது. அப்ப எப்படி அது ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரியா ஆக முடியும் அப்படின்றத இந்த இடத்துல பாக்குறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி தி காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஃபைட் கிடையாது, இது ஒரு மக்களுடைய உரிமை வெர்சஸ் இந்த மாதிரி திருட்டு நடக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம இதை பார்க்கணும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுவா நம்ம பார்க்க கூடாது. அவர் வாய்ஸ் பி தி அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே. ஆனா அம்பேத்கர் சொல்றாரு லெட் ரைஸ் அவர் வாய்ஸ் அப்படின்றாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வி மஸ்ட் மேக் அவர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்ட் சோசியல் டெமோக்ரஸி அப்படின்றாரு. அதாவது அம்பேத்கருடைய ஒரு உண்மையான ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியா இருக்கணும் தான் வந்து அம்பேத்கருடைய ட்ரீமா இருக்கு. ஸோ நம்ம ஓட்டை ப்ரொடெக்ட் பண்றோம் அண்ட் அந்த ஓட்டை வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தரோம். அண்ட் அந்த சேம் டைம் அம்பேத்கருடைய ட்ரீமையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இந்த இடத்துல இருக்கு. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இப்ப நடக்கிற எலெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இதை பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ.